ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. உன் நீதியை சொல்ல ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. இன்று என்னை காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்போதும் யாக்கோபே, ஆண்டவர் சொல்லுகிறார், இப்போதும் யாக்கோபே நீ என்னுடையவன். அதனுடைய 4வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நானும் உன்னை சிநேகித்தேன் என்று. இப்போதும் யாக்கோபே, நான் உன்னை நேசிக்கிறேன். 5வது வசனத்திலே சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று. இப்போதும் யாக்கோபே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆண்டவர் நம்மேல் வைத்த அன்பு அது மாறாதது. தேவன் என்னையும் உங்களையும் தமக்கென்று தெரிந்தெடுத்திருக்கிறார். காலங்கள் மாறும்போது, சூழ்நிலைகள் மாறும்போது, நம்மை சார்ந்து இருக்கிறவர்கள், நம்மோடு இருக்கிறவர்கள் நம்மை விட்டு மாறுவது, விலகி நிற்பது, அல்லது தெரிந்தவர்களும் தெரியாதது போல இருப்பது என்பது அது இயல்பாகவே நடக்கிற காரியம். ஆனால் நாம் தாயின் கருவில் தோன்றும் முன்னமே நம்மை தெரிந்தெடுத்தவர். நாம் ஒரு ஷேப்பாக உருவாகுவதற்கு முன்னமே நம்மை அவருடைய அழகான கண்கள் கண்டது, அவருடைய கைகள் ஏந்தினது, அவருடைய கிருபை தாங்கினது. அப்பொழுது அவர் வைத்த அன்பு, அப்பொழுது அவர் வைத்த பாசம் இப்போதும் அவர் வைத்திருக்கிறார். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, தண்ணீர்களை கடக்கிற அனுபவம், ஆறுகளை கடக்கிற அனுபவம், அக்கினி போன்ற சூழ்நிலைகளை கடக்கிற அனுபவம் வரும்போது பல நேரத்தில் நமக்குள்ளே எழும்புகிற கேள்விகளில் ஒன்று, ஆண்டவர் என்னை வெறுத்து விட்டாரோ, ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ, ஆண்டவருக்கு என்னை பிடிக்காம போயிட்டோ, இப்படியெல்லாம் நமக்குள்ளே கேள்விகள் எழும்புவது உண்டு. அப்படிப்பட்ட கேள்வியோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்கு தான் கர்த்தர் இந்த நாளிலே இந்த வார்த்தையை தந்து பலப்படுத்துகிறார். இப்போதும் யாக்கோபே நீ என்னுடையவன். இப்போதும், அன்னைக்கு நீ எனக்கு எப்படியோ அப்படிதான் இன்னைக்கும் நீ எனக்கு. அன்று நான் உன்மேல் வைத்த பாசம் எப்படியோ அப்படியேதான் இன்றும் நான் உன்மேல் பாசம் வைத்திருக்கிறேன். அதுதான் ஏசாயா 41வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். ஆமென். இயேசுவின் அன்பு மாறாத அன்பு. எரேமியாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொண்டேன். உன்னை நான் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து எடுத்து என்னிடத்திலே கொண்டு வந்ததுக்கு பின்னாக இருந்தது என்ன தெரியுமா? உன்னுடையது என்று சொல்லுகிற ஒன்றுமே இல்லை. ஆனால் நான் உன்மேல் வைத்த அநாதி சிநேகம், அந்த அன்பு மாறாது. நம் இடத்தில் எதுவும் இல்லை என்ற நிலையில் இருக்கும்போது மனித அன்பெல்லாம் மாறும். மாறவில்லை என்றால் தான் அதிசயம், அது நிச்சயமாய் மாறும். ஆனால் ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லை என்ற நிலையிலிருந்தும் நான் உன்னை சிநேகித்தேன், நீ என் பார்வைக்கு அருமையானவன், இப்படி சொல்லுகிறவர் ஒரே ஒருவர் தான் நம்மை அழைத்தவர், நம்மை தெரிந்தெடுத்தவர். அவர் தான் சொல்லுகிறார், இப்போதும் யாக்கோபே நீ என்னுடையவன், நானும் உன்னை சிநேகித்தேன், இப்போதும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாதே. நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் மேல் நீர் வைத்த அன்பு, எங்கள் மேல் நீர் வைத்த கிருபை, எங்கள் மேல் நீர் வைத்த அழைப்பு, அது எவ்வளவு ஆச்சரியமானது, எவ்வளவு உறுதியானது. ஆண்டவரே, அதை எண்ணி வாழ தொடர்ந்து செல்ல கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.